ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் எப்போதுமே ஒரு பழக்கங்க. நாள் ஹெவினாலும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஃபுட்டு தான் இருக்கும். இல்லை மத்தியானம் ஹெவினாலும் காலையில் லைட்டாக தான் ஃபுட்டு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மத்தியானம் நான்வெஜ். அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி தான் வச்சுருந்தேன். அப்புறம் என்னங்க, எனக்கு சோமரசம்பேட்டை வந்து உயிரோடு இருக்கும் மீன். அங்கே ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க எல்லாமே. அந்த இடத்துல டேரெக்டாக போய் நான் வாங்கிட்டு வருவேன். இது வெறா மீன், பவானி கெண்டை, அப்புறம் ஆற்றுக்கெண்டை. இதில் வெறால் மீன் மட்டும் தான் அதிகமாக வாங்குவேன். பவானி கெண்டையும் ஆற்றுக்கெண்டையும் கம்மியாக தான் வாங்குவேன். பவானி கெண்டை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் ரசம், இதுக்கு வந்து ரசம் கண்டிப்பாக வேணும். இது வந்து ஆட்டுக்கெண்டை. இதில் குழந்தைங்களுக்கு தேவையான கெல்லிங்க ரசாயன பொருள் இருக்குது. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பட் ஆனால் முள் நிறையா இருக்கும். பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய மீன் அது. இது வெறா மீன் டேஸ்ட்டுக்கு கேட்கவே அடிச்சுக்கும் வேணும். அதுமாதிரி ரேட் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்புறம் இது வந்து எப்போவுமே நாங்கள் பவானி கெண்டை மட்டும் தான் எண்ணெயில் போட்டு இது எல்லாம் வேறு எந்த மீனும் வாங்க மாட்டேச்சுக்கலாம். உயிர் மீன் ஆற்று மீன் மட்டும் தான் அவங்க எப்போவுமே இந்த மீன் தான் வாங்குவோம். வேறு எது மீன் வாங்கவே மாட்டோம். உயிர் மீன் எப்படி பார்த்து வாங்கணும், எந்த மாதிரி வாங்கணும், எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணலாம் செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து லாங் வீடியோவில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன மீன் வாங்குவீங்க? ஆற்று மீன் வாங்குவீங்களா, கடல் மீன் வாங்குவீங்களா? இப்பயும் பார்த்தீங்கன்னா கடல் மீனில் கூட எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையும் ஃப்ராட் வந்துருச்சுங்க. அதில் பார்த்து உஷாராக வாங்குறது நம்ம பொறுப்பு தாங்க. உயிர் மீன்லேயே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன், ஆற்று மீன் ரெண்டுமே இருக்குது. அதில் எதுவுமே நம்ம பார்த்து வாங்கணும்னு உங்களுக்கு எல்லாமே டிஃபரன்ஸ் காமிச்சு லாங் வீடியோவில். நீங்கள் எந்த மீன் வாங்குவீங்க, எப்படி பார்த்து வாங்குவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மண் சட்டி மீன் குழம்பு பிடிக்குமா, இல்லை வறுவல் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.